சென்னையின் பிரதான சாலைகளில் மேம்பால பணிகளுக்காக 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் பசுமை பரப்பளவை 33% உயர்த்த பல கோடி மரங்கள் மாநிலம் முழுவதும் நடும் பசுமை தமிழகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேவேளையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள், சாலை மற்றும் மேம்பால பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுவது தொடர்கிறது. சமீபத்தில் கோட்டூர்புரம், மத்திய கைலாஷ், அடையாறு, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பால மற்றும் வடிகால் பணிகளுக்காக பல மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளன. ஐம்பது ஆண்டுகள் பழமையான சுமார் 10 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. புதிய மரங்கள் நடுவது என்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவிற்கு தற்போது இருக்கும் மரங்களை பாதுகாப்பது என்பதும் முக்கியம் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நம்ம காடுகள் வந்து ஒரு பகுதியில் 33% இருக்கணும். ஆனால் தமிழகத்தில் 17% இருக்கு. ஸோ பெரிய பெரிய ஒரு 17% பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அதை நோக்கி பயணிக்கீங்க அப்படின்னா முதல்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எவ்வளோ மரம் நடுறீங்க, எவ்வளோ அது மரமாக மாறுது அப்படிங்கிறதுக்கான இருக்கணும். அந்த மரத்தை நீங்கள் அகற்றாமல் அதை வந்து வேற இடங்களில் நடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை நீங்கள் வகுத்து வச்சால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லைன்னா பேரளவுக்கு நாங்களும் தான் நடறோம், இவ்வளோ நட்டோம், கிண்ண சாணிக்கு நட்டோம், அது நட்டோம் நடக்குமே தவிர்த்து அது என்னன்னா பலனளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காது. சதுப்பு நிலங்கள், காடுகள் நிறைந்த இடமாக இருந்த சென்னையின் தற்போதைய பசுமை பரப்பு 15% மட்டுமே. அதேபோல சென்னையில் 1990ஆம் ஆண்டு 20% இருந்த திறந்தவெளி இடங்கள் தற்போது 5% குறைந்துள்ளது. சென்னையில் பரவலாக மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் கூடுதல் மரங்களை நடுவதற்கும் திறந்தவெளி இடங்களை அதிகப்படுத்தவும் நீண்டகால திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மரங்களை பல நூறு மரங்களை, பலாயிரம் மரங்களை அகற்றி விட்டு அங்கே ஒரு சாலை போடணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சூழல் பாதுகாப்பு, மரங்கள் முக்கியமாக மரங்களை அகற்றி விட்டு, அதுவும் நீங்கள் வந்து இப்போ சென்னை மாதிரியான ஒரு நகரங்கள் அந்த 15% மரங்கள் தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அப்போ அந்த மரத்தையும் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ நிச்சயமாக அந்த மரங்கள் அகற்றும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அரசு அதை பரிசீலனை பண்ண வேண்டும். கூடுதலாக மரங்களை வந்து நடுவதற்கும் ஓப்பன் ஸ்பேஸுக்கும் வந்து அரசாங்கம் ஒரு லாங் டேர்ம் திட்டம் வந்து போடணும். புவி வெப்பமயமாதலால் மக்கள் அடர்த்தி அதிகமுள்ள நாடுகள் மற்றும் நகரங்களில் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆபத்துகள் காத்திருப்பதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று ஆபத்துகளில் இருந்து சென்னை மாநகரையும் மாநகர மக்களையும் காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் செய்தியாளர் தமிழரசி.